போன வீடியோவில் வந்து ட்ரையல்னா என்னன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பாத்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ட்ரையல்னா என்ன, எட்ஜஸ் வந்து ஒன்லி ஒன் டைம் தான் விசிட் ஆயிருக்கணும். அதே மாதிரி பாத் வந்து வேர்டிசஸ் வந்து ஒன் டைம் தான் வந்து விசிட் ஆயிருக்கணும். எட்ஜஸ் வந்து எத்தனை வாட்டி வேணால் விசிட் ஆயிருக்கலாம். டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். A walk is called a path if all the vertices are distinct. அப்படின்னா தான் அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது என்னன்னா, எவ்ரி பாத் இஸ் அ ட்ரையல் அண்ட் அ ட்ரையல் நீட் நாட் டு பி அ பாத். அதாவது வந்து எல்லா பாத்தும் வந்து ட்ரையலா இருக்க முடியும், ஆனா எல்லா ட்ரையலும் பார்த்தா இருக்க முடியாது. ஓகே, எந்த ட்ரையலுமே பார்த்தா இருக்க முடியாது, அதுதான் வந்து சொல்றாங்க. இப்போ இந்த கிராஃப்கே வந்து பாத் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ வந்து v1 v2, அதாவது இப்படி எழுதுங்க, v1 e1 v2 e2 v3 e3 v4 e4 v5 e5 v6. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பாத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா வேர்டெக்ஸஸும் கவர் ஆயிடுச்சு. எல்லா வேர்டெக்ஸஸும் வந்து ஒன் டைம் தான் விசிட் ஆயிருக்கு. ஓகே, இதை வந்து பாத்துன்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்டு பாத் அப்படின்னா என்னன்னா, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வேர்டெக்ஸ் மஸ்ட் பி சேம். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா க்ளோஸ்டு பாத்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க, v1 e1 v2 e2 v3 e3 v4 e4 v5 e5 v6 e6 v1. இது வந்து ஒரு க்ளோஸ்டு பாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் என்னன்னா, வேர்டிசஸும் எட்ஜஸும் வந்து ஒன்லி ஒன் டைம் தான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட்டே ஆயிருக்கும். ஓகே, பாத்தில் எத்தனை வாட்டி பண்ணாலும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாத் க்ளோஸ்டு பாத்னு சொல்லி சொல்லுவாங்க. See you on next video. Bye.